வணக்க மக்களே, நம்ம ஸ்லீப்லெஸ் உலகத்தில் முதல் சாப்பாடு பயணத்தை நம்ம தொடங்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, புளி, காரம், ருசியோட எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க போகலாம். உங்கள் பேர் என்ன? பாரதி பேர். இந்த கடைக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? இந்த கடை எனக்கு ஒரு 10-15 வருஷமாக தெரியும். எல்லா ஐட்டமுமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து இட்லியும் தக்காளி குழம்புன்னு வச்சுருப்பாங்க. அது வந்து எங்கள் சௌராஷ்டிரா ட்ரெடிஷ்னல் குழம்பு. அது நல்லாயிருக்கும். அதே போல் புளியோதரை, தக்காளி சாதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மத்தியானம் காளான் பிரியாணின்னு போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சித்திரை திருவிழா டைமில் கூட்டமாக இங்கே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வர்றப்போ எல்லா மக்களும் வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. இவங்க இட்லிக்கு கியூ நின்று கட்டிட்டு வாங்கிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும் எல்லாமே. நம்ம வீட்டில் குழந்தைங்க இவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குமா நம்ம சாப்பிட்றது? பிடிக்கும், சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது இதில் இது தக்காளி சாதம். தக்காளி சாதம், அதுவும் புளியோதரை செகண்ட் கேட்டகரி. மற்றபடி சட்னி சாம்பார்லாம் நல்லாயிருக்கும். இப்போ எங்கே வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? இப்போ எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் வாங்கிட்டு போகிறேன். கடை பேர் சி முருகன் டிஃபன் சென்டர். எத்தனை வருஷமா இருக்கு? 15 வருஷமா வந்து வச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதோட இப்போ வந்தால் 15 வருஷமா ஆக போகுது. இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் வந்து இப்போ நீங்கள் சாட்டர்டே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி குழம்பு ஸ்பெஷல். அதுக்காண்டி தான் எல்லாரும் இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். நார்மல் சட்னி சாம்பார் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து தக்காளி குழம்பு ஃபேமஸ் இருக்கும். இந்த கடையோட டைமிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 6:30லேருந்து நைட் 10:30 வரைக்கும் இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம சாப்பாடுனா நிறைய பேர் பயப்படுவாங்களா, இந்த சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடலாமா? நாங்கள் பண்ணுறது தான் வந்து நாங்கள் சாப்பிட்றது தான் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம். அதனால் வயசானவங்க நீங்கள் பாருங்கள், வயசானவங்க தான் எல்லாரும் சாப்பிட வருவாங்க. வாங்க வரவங்க வயசானவங்க, சாப்பிட்றவங்க வயசானவங்க தான் வருவாங்க. லொக்கேஷன் கரெக்டாக நம்ம இது எங்கன்னா இருக்குது? லொக்கேஷன் நாச்சியார்ஸ்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ரேமாடு ஸ்டோர் ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்தா வந்துடும். நீங்கள் இங்கே சாப்பிட வரவங்களுக்கு என்ன ஒரு சொல்கிறீங்க? நல்லா சாப்பிட்டுட்டு போனால் நம்ம இது இப்போ எல்லோரும் நினைப்பாங்க இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க, ப்ரைஸஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதெல்லாம் அதையும் நான் இல்லை. அதே மாதிரி தான் இட்லி 10 ரூபா, பொங்கல் வெரைட்டிஸ் வந்து 50 ரூபா தான். என்ன ரேட் தான்? மற்றதுனா வந்து மத்தியானம் வந்து குழம்பு ரசம் கூட்டு பொரியல் போடுவோம்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து 20 ரூபா மட்டும் தான். சாப்பாடு வாங்கினா 75 ரூபா. மத்தியானம் வெரைட்டி ரைஸ் இருக்குது. காளான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம் இருக்கும். அது வந்து 50 ரூபா தான். இப்போ எல்லாரும் வந்து வேலை பார்க்குறவங்க நாச்சியார்ஸ், ஏகேஎம் அங்கே கடை பக்கம்னா இருக்கிறவங்க வந்து சாப்பாடு மட்டும் சோறு மட்டும் வடித்து கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து குழம்பு ரசம் கூட்டு பொரியல் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து எல்லோரும் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் லலிதா. இந்த கடைக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டுனா அது? ஃபேவரட்டான ஃபுட்டுனா அடிக்கடி புளியோதரை தான் வாங்கிட்டு போவோம். புளியோதரை வந்து நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அதை புளியோதரை வாங்குவோம். இங்கே நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்றீங்களே, சாப்பாடு வந்து எந்த மாதிரி குவாலிட்டியில்? சாப்பாடு கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை அதான் வீட்டில் செய்கிற மாதிரி அந்த வீட்டு சுவை அங்கே கிடைக்குது. இப்போ என்ன வாங்கிட்டு போகிறீங்க? இப்போ புளியோதரை தான் வாங்கிட்டு போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே புளியோதரை தான்? புளியோதரை தான் வாங்கிட்டு போகிறோம். ராஜேஸ்வரி. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எங்கே? இங்கே இந்த கடையில் 10 வருஷமா இருக்கு. 10 வருஷம். உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னது? எல்லாமே பிடிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்றது என்ன ஏதாச்சும் ஒன்று இருக்குங்களா? இட்லி எல்லாமே வாங்குவோம். இப்போ யாருக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? இட்லி தான் வாங்குவோம். வீட்டுக்கு தானா? ஆமாம். சரி சரி சரி. எல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்குமா? பிடிச்ச குழம்பு சட்னினா இது? என்ன தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே பிடிக்கும். சரி, சட்னி இன்னொரு பாக்கெட் போட்டு தர சொல்லிடுவா? சட்னி இன்னொரு பாக்கெட் போட்டு தர சொல்லிடுமா? மேடமா போதுமா? போதும். சரி சரி, அங்கே டாட்டா சொல்லிடுங்க. அங்கே பார்த்து டாட்டா. என் பேர் சிவகுமார். கடை பேர் முருகன் டிஃபன் சென்டர். 12 வருஷமா இருக்கோம்.
என்ன வெரைட்டிஸ் இருக்கு? மதியம் வந்து கூட்டு குழம்பு காய்கறி எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். பாக்கெட்டு 20 ரூபா. அது போக தக்காளி சாதம், காளான் பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம், சாப்பாடு எல்லாமே இருக்கு. சாயங்காலம் இட்லி, தோசை, பொங்கல், தக்காளி சாதம், புளியோதரை, வெண்பொங்கல், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாமே கிடைக்கும். நம்ம கடையில் எது நல்ல ஃபேமஸாக ஃபேமஸ் வந்து காளான் பிரியாணி, புளியோதரை நல்லா இருக்கும் மதியம். சாயங்காலம் வந்து 3 பொங்கலும் நல்லா இருக்கும். தக்காளி சாதம், புளியோதரை, வெண்பொங்கல் அதுவும் நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசை அது எல்லாம் விரும்பி வந்து கொண்டு போவாங்க. இங்கே இருக்கிற 10 சந்து மகால் உள்ள இருந்து 8 வரைக்கும் எல்லாருமே வந்து வாங்கி போவாங்க. அதுபோக ஏகே ஆகமது, காபா, பதஞ்சலி இங்கே எல்லா போத்திஸ் எல்லாம் வந்து இங்கே குழம்பு காயெல்லாம் கொண்டு போவாங்க. வேறு சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. காலையில் வேலைக்கு வர அவசரத்துக்கு இங்கே வந்து குழம்பு காய்கறிகள் நல்லா கொண்டு போவாங்க. மதியம் வந்து 20 ரூபா பாக்கெட் 20 ரூபா கொண்டு போய் நல்லா வந்து சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லி வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. கடை மஞ்சன காலத்தில் இருக்கு. மஞ்சன காலத்து உள்ள நோஞ்சாலும் 5வது கடை தான். ரேமான் ஸ்டோர் எதுக்க சந்துக்குள்ள தான் இருக்கு நம்ம கடை. உங்க பேர் என்னது? லதா. எத்தனை வருஷமா அந்த கடையில் வேலை பார்க்குறீங்க? 3 வருஷமா வேலை பார்க்குறேன். இங்கே இந்த இட்லிலாம் வந்து சாப்பிட வராங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட? சட்னி சாம்பார் பொருள் தரமாக இருக்கு, நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லலாம். இருக்குங்க. இங்கே உங்களுக்கு பிடிச்சது என்னது? இங்கே எனக்கு பிடிச்சது வந்து வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். வெண்பொங்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வேற என்ன உங்கள்கிட்ட கடையில் இருக்கும்? சட்னி சாம்பார் வகையில் சட்னி சாம்பார் வகையில் வந்து இந்த தக்காளி குழம்பு பிடிக்கும். சாம்பார் ரொம்ப பிடிக்கும். தக்காளி குழம்பு எல்லாருமே பிடிக்குன்றாங்க. அது நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். இதை விட மற்ற நல்லா இருக்காது. இல்லை எல்லாம் நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி. வாரத்துக்கு ஒரு தடவை தான் அது வைப்பாங்க. மித்த சட்னி சாம்பார்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாமே நல்லா. இது போல் பல சுவையான வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ருசியான நினைவுகளும் கொட்டிட்டு போங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மதுரை சிலி ப்ளஸ் மாநகரம். தூங்காத ஊர், தொடரும் ருசி.